இட்லி தோசைக்கு எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி வச்சு வச்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும், சமைக்கிற உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். அந்த டைம்ல எல்லாம் இந்த குருமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 4 சின்ன சைஸ் இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 10 பல்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 5 பல்ல ஆட் பண்ணாலே போதும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தேங்காவை துருவி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனலுங்க, பட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், அந்த தேங்காய் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 2 கிராம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மெல்லிஸாக நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை அந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய தக்காளின்றதுனால 1 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் வரணும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு புதினா இலை ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புதினா இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டே இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட மிக்ஸி ஜார் அலசின தண்ணி, அதுக்கப்புறம் குருமாக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு குருமா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.